கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ராஜினாமா செய்ததாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்தார். அண்மை தகவல். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சித்தராமையா. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருணா. வணக்கம் அருணா. இந்த ராஜினாமா தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். கர்நாடகாவின் அரசியல் களம் ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு இன்று முடிவுக்கு வந்தது அப்படின்னே சொல்லலாம். கர்நாடகா மாநிலத்துல 2023ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியை பகிர்ந்து கொள்ளணும். அதாவது 2.5 இயர்ஸ் சித்தராமையாவும் அடுத்த 2.5 இயர்ஸ் டி கே சிவகுமாரும் 2 பேரும் பதவியில இருக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல மேலிடத்துல ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சோ அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல கடந்த நவம்பர் மாசமே சித்தராமையாக்கு பதவி காலம் முடிஞ்சிருச்சு. சோ அப்ப அவர் ரிசைன் பண்ண மறுக்கிறாரு, நான் ராஜினாமா செய்யல அப்படின்ற மாதிரி. சோ அதனால துணை முதலமைச்சர் ஆகிய டி கே சிவகுமார் பிளஸ் அவங்களோட ஆதரவாளர்கள் ரொம்ப வருத்தத்தோட இருக்கும் பொழுது தொடர்ந்து இந்த 6-7 மாசம் பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. இதற்கிடையே காங்கிரஸ் மேலிடம் இருவரையும் அழைச்சு பேசியிருக்காங்க. அந்த மேலிடம் யாரு அப்படின்னா, நம்ம காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால், கர்நாடக மேலிட பொறுப்பாளர் ரன்தீப் கர்ஜேவாலா ஆகியோர் ஆலோசனை மேற்கொள்றாங்க. அப்போ காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின்படி கர்நாடக முதல் மந்திரி பதவியை ராஜினாமா செய்யறதுக்கு சித்தராமையா ஒத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் ஆல்ரெடி நவம்பர் மாசத்திலே போட்டிருந்தாங்க. இவங்க 7 மாசம் ரிசைன் பண்ணாம அவர் டிலே பண்ணிட்டே இருக்காரு. அதனால துணை முதலமைச்சரான டி கே சிவகுமார் இன்னும் ஓரிரு நாட்கள்ல பதவி ஏற்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதற்கிடையில இன்னைக்கு காலையில அவரு தன்னோட அமைச்சரவையில இருக்க அமைச்சர்களுக்கு விருந்தளிச்சிருக்காங்க. சித்தராமையா கர்நாடக முதலமைச்சராகிய சித்தராமையா விருந்தளிச்சிருக்காங்க. முதலமைச்சர் பதவியை விட்டு செல்லும் சித்தராமையாவுக்கு ராஜ்யசபா எம்பி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சோ இத சித்தராமையா ஏத்துக்கல, எனக்கு ராஜ்யசபா எம்பி வேண்டாம் அப்படின்னு அவர் மறுத்ததாகவும், காங்கிரஸ் மேலிடம் அவருக்கு தொடர்ந்து இல்ல நீங்க ராஜ்யசபா எம்பி ஆகுங்க அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துறதுனால இப்ப அவர் ஒத்துக்கிட்டாரு. ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு நான் ஓகே சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதற்கு இந்த நிலையில தான் சித்தராமையாவோட மகன் யதீந்திராவுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க. அதாவது டி கே சிவகுமாரோட அமைச்சரவையில சித்தராமையாவின் மகன் யதீந்திராவுக்கு மந்திரி பதவி கொடுக்க இருக்காங்க. சிவகுமார் முதலமைச்சராக இருப்பதால் மாநில காங்கிரஸ் அவர் தான் கர்நாடக மாநில காங்கிரஸோட தலைவர். சோ அவர் இப்ப முதலமைச்சர் ஆகுன்ற பட்சத்துல அந்த பதவியை ரிசைன் பண்ண இருக்காரு. மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி ரிசைன் பண்ண இருக்காரு. இதனால புதிய மாநில காங்கிரஸ் தலைவராக சதீஷ் ஜார்கிஹோலி அப்படின்ற நிர்வாகி இப்ப காங்கிரஸ் தலைவரா நிர்வகிக்கப்பட இருக்காங்க. இந்த நிலையில தான் கவர்னர் கிட்ட சித்தராமையா இன்னைக்கு மதியம் அவரை மீட் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. சோ அவரு தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் ஓரிரு தினங்கள்ல துணை முதலமைச்சராகிய டி கே சிவகுமார் முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சித்தராமையா. தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி அருணா.